அவனுடைய தாத்தா ஏனோக்கு அவனும் கர்த்தரோடு நடந்தவன் தான். அவன் 65 வயசுலயே கல்யாணம் முடிச்சிட்டான். ஹலோ, தாத்தா 69 65 கல்யாணம் முடிஞ்சா பேர பிள்ளைக்கு நிச்சயமா 40 முடிஞ்சிருக்கணும் இல்லையா? 500 வயசுல தான் அவனுக்கு பிள்ளைய பிறந்தது. ஏன்னா அவன் இந்த மோக இச்சைக்கு உட்படுறதுக்கு தன்னை விட்டு கொடுக்கறதுக்கு ஆயத்தமா இல்லை. தேவன் எல்லாருக்கும் வயசை 120 ஆக்கினாரு. ஆனா நோவாவுக்கு மட்டும் வயசை 120 ஆக்கல. கொஞ்சம் பாருங்க பார்க்கலாம். எவ்வளவு நாள் வாசித்தான் பார்க்கலாம். 950. லூயா. அங்க போட்டிருக்கு 9வது அதிகாரத்தின் கடைசி வசனத்தின நோவாவின் நாட்கள் எல்லாம் 950 வருஷம். பக்கத்துல இருக்கவங்க சொல்லுங்க, கர்த்தரோடு இசைந்து நடந்தா. கையை பிடிச்சு நல்லா குலுக்கி சொல்லுங்க, உலக இச்சைகளுக்கு ஈடுபடாம நீ பலசாலியா வாழ முடியும். ஹல்லேலூயா. காலேபு சொல்றான், மோசே எனக்கு அனுப்பும் போது எவ்வளவு பலம் இருந்ததோ அவ்வளவு பலம் இப்பவும் இருக்குது. 45 அந்த பலம் இருந்த மாதிரி இப்ப 85 அப்படி இருக்குது. யுத்தத்துக்கும் போக முடியும். ஹல்லேலூயா. கர்த்தரோடு சஞ்சரிக்கிற மனுஷனுக்கு பலம் அது வித்தியாசமானதுதான். ஹல்லேலூயா. அந்த மாத்திரை இந்த மாத்திரையை போட்டு என்னெல்லாமா போட்டு ஆண்மையை திரும்ப பெறுங்கள். உனக்கு ஆண்மை வராது, இருக்கிறதும் போயிடும். நீ காளிமுத்து வைத்தியர், சித்த வைத்தியர் அந்த ஹோட்டல்ல போய் பார்த்தேன், இந்த பாட்டில் பார்த்தேன், அவெல்லாம் உன்னை ஏமாத்துறான். நல்லா கவனிச்சுக்க, உன்னை ஏமாத்துறான். நீ உனக்கு பெரிய ஸ்லாக்கியம், நீ ஆண்டவர் அறிந்தது மாத்திரமல்ல, ஆண்டவரோடு இசைந்து நடப்பதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசேஷமாக தாயும் தகப்பனுமா இருக்கிறவங்க உங்க பிள்ளைங்களுக்கு சொத்தாக நீங்கள் இருக்கணும்னா பாரமா கிளடி எப்ப சாகுன்னு சொல்லாம பலத்தோடு நீ கடைசி வரைக்கும் இருக்கணும்னா, உன் தாயும் தகப்பனுமா நீ பிள்ளைக்கு பாரம் இல்லாம இருக்கணும்னா முதல்ல நல்லா ஒப்புத்துக்கொள்ளுங்க, கர்த்தரோடு இசைந்து நடப்பேன். அப்பா அம்மா பிள்ளை வச்சிருக்கவங்க எல்லாம் கையை வைத்துங்க பார்க்கலாம். 2 வயசு பிள்ளைனாலும் சரிதான், 2 மாச பிள்ளை கையை வைத்துங்க, நல்லா வைத்துங்க. என் பின்னால சொல்லுங்க, என் பிள்ளைக்கு நான் பாரம் இல்லாம கடைசி வரைக்கும் பலசாலியா இருக்கணும்னா எனக்கு இன்னைக்கு ஒரு ரகசியம் தெரிஞ்சிச்சு, கர்த்தரோடு இசைந்து நடப்பேன். சுத்தி என்ன நடந்தாலும் சரிதான், நான் கர்த்தரோடு இசைந்து நடப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுப்பார்னா நான் வந்து பார்ப்பேன் ஆத்தூர்ல எவ்வளவு பேர் பலசாலியா இருக்கிறீங்கன்னு. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. கர்த்தரோடு இசைந்த மனுஷன் எல்லாருக்கும் 120னா அவன் 950. இதெல்லாம் வாசிக்க வாசிக்க எனக்கு எலும்புல எல்லாம் அப்படி நலங்கள் உண்டாகுது. நேற்றைய தினத்துல சொன்னேன், எனக்கு வெறும் 61 தான் ஆகுது. ஆனா நான் நினைக்கிறது 16ன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அல்லேலூயா. ஒருவேளை கர்த்தருக்கு இரத்த சாட்சியா மரிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சேன்னா இடையில போனாலும் போயிடும், இல்லைன்னா போக மாட்டேன். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இந்த நோவா அவ்வளவு மக்கள் மத்தியில, அவ்வளவு பொல்லாத மக்கள் மத்தியில தன்னை காத்துக் கொள்வதற்கு வல்லமையா இருந்தது மாத்திரமல்ல, பிள்ளைகளையும் காத்துக்கொண்டான். அவனுக்கு 3 ஆம்பளை பிள்ளைங்க, 3 பேருக்கும் 3 மனைவி மாத்திரம்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அதனாலதான் 8 பேர் மாத்திரம். நோவா அவனுடைய மனைவி, சேம் அவனுடைய மனைவி, காம் அவனுடைய மனைவி, யாபேத் அவனுடைய, 8 பேர் மாத்திரம் சொல்லி இருக்குது. அங்க ஒரு சின்ன வீடு யாருக்குமே இல்லை. அல்லேலூயா. ஒரு ஸ்டெப்னி யாருக்குமே இல்ல, எல்லாருக்கும் இருந்தாலும் கர்த்தரோடு இசைந்து நடந்த மனுஷன் காட்டி கொடுத்த பாதையில பிள்ளைங்களும் பயபக்திக்குரியவர்களாய் நடக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா ஒரு காரியத்துல தான் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டான், அதையும் காட்டி கொடுத்துறேன். முதல்ல நல்ல காரியத்தை சொன்னேன் இல்லையா, ஒரு காரியத்துல, மீதி காரியத்தை கொஞ்சம் பின்னால பார்க்கலாம். ஒரு காரியத்துல தான் தப்பு பண்ணிட்டான். என்ன செஞ்சானா, திராட்சை ரசத்தை குடிச்சு வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகிப்படுத்த. நல்ல கவனிங்க, வஸ்திரம் விலகிப்படுத்திருந்தான். ஏன் ஐயா இது நடந்துச்சு? ஏன் 3 பிள்ளைல ஒரு பிள்ளை சாபிக்கப்பட்ட பிள்ளை, கானான் சபிக்கப்பட்டவன்? ஏன் ஐயா கானான் சபிக்கப்பட்டவன்?
நல்லா கலங்க, நல்லா நல்ல. நீங்க உங்க ரீசனை சொன்னா பைபிள் என்ன சொல்லியிருக்குன்னு பார்க்கலாம், வேதத்துல என்ன சொல்லியிருக்குன்னு பார்க்கலாம். 3 பிள்ளைல சேம் காம் என்று சொல்லுகிற அந்த காம் என்கிற கானான் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறதற்கு 3 பிள்ளைல ஒரு பிள்ளை அது ரட்சிக்கப்பட்ட பிள்ளை தானே, பேழைக்குள்ள வந்த பிள்ளை தானே, ஏனையா சபிக்கப்பட்ட பிள்ளை ஆயிற்று என்கிறதையும் காரணத்தை சொல்லி கொடுத்துறேன். இல்ல கவனிங்க, வெறும் குடிவெறியினால வந்ததுனால மாத்திரம் அல்ல, வெறும் குடிவெறியினால வந்த தகராறு அல்ல. ஆண்டவர் சொன்னதை கொஞ்சம் மாத்தினாலும் டேஞ்சர். பக்கத்துல இருக்க சொல்லுங்க, நான் காட்டி கொடுக்கிறேன். பக்கத்துல இருக்க சொல்லுங்க, ஆண்டவர் சொன்னதை கொஞ்சம் மாத்தினாலும் டேஞ்சர். ஆமா, காமிக்கிறேன், திருப்புங்க. இதெல்லாம் யாரும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, நான் கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கிறேன். வாசிக்கலாம். 8வது அதிகாரம், ஆதியாகமம் 8வது அதிகாரம். இப்போ பேழையை சுத்தி இருந்த தண்ணி எல்லாம் வத்தி போச்சுது, பூமி காஞ்சிட்டு, காஞ்ச உடனே கர்த்தர் பேசுறார். 15வது வசனம். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி நீயும், நல்லா கவனிங்க, வார்த்தைகளை நல்லா கவனிக்கணும். நீயும் உன்னோடே கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கள். நல்லா கவனிங்க, ஆண்டவர் என்ன சொன்னாரு? பேழையை விட்டு எப்படி புறப்படுங்க? நீயும் உன் பெஞ்சாதியும் உன் குமாரரும் அவருடைய பெஞ்சாதியும். நல்லா கவனிங்க, நான் கொஞ்சம் வேதத்தை அழகா நீங்க ருசிக்கிறதுக்காக கொஞ்சம் காட்டி கொடுக்கிறேன். மறுபடியும் சொல்றேன், மறுபடியும் வாசிங்க பிரதர். நீயும் உன்னோடே கூட உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கள். ஏன்னா ஆடு மாடு குதிரை கோழி எல்லாம் ஜோடு ஜோடாதான் போகும். ஹலோ, பேழையிலிருந்து எப்படிதான் போச்சுது? ஆடு மாடு எல்லாம் ஆணும் பெண்ணுமாக ஜோடு ஜோடாக போகுது. யானை பெண் யானையோடு கூட, சிங்கம் பெண் சிங்கத்தோடு கூட, பசுமாடு காளமாடோடு கூட, ஒரு ஆடு தன்னுடைய பெண் ஆடோடு கூட, சுண்டலி கூட பெண்ணுமாக தான் ஜோடி ஜோடியா வந்தது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார் நோவாவை பார்த்து, நீயும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவியும் வெளியே புறப்பட்டு போங்கள். ஆனா அவன் எப்படி போயிட்டான்? வாசிங்க 18வது வசனம். அப்பொழுது நோவாவும் அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும். இங்க நடந்து தப்பு நடந்து போச்சு. என்ன? நோவாவும் குமாரன், ஆண்கள் எல்லாம் ஒரு பக்கமா, பெண்கள் எல்லாம் ஒரு பக்கமா, அப்படித்தானே போனாங்க. உங்க பைபிள் அப்படித்தானே போட்டிருக்கு. நான் சொல்றது விளங்கலையோ? ஆண்டவர் சொன்னாரு, நீயும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும். ஆனா இவங்க போனது எப்படி போனாங்க? நோவாவும் குமாரரும் மனைவியும் மருமக்கள்மார்களும். பொம்பளைங்கள்லாம் நம்ம சேர்ந்து ஒன்னா போலாம், ஆம்பளைங்கள்லாம் சேர்ந்து ஒன்னா போலாம். ஹலோ, எப்படி ஐயா இந்த காரியத்துல மட்டும் யோவாவுக்கு கீழ்ப்படியல? பெரிய பேழை கட்ட சொன்னார், கட்டளை போய் கீழ்ப்படினான். எல்லா மிருகத்தையும் உள்ள வச்சாருன்னு சொன்னாரு, வச்சான். அவ்வளவு சாணியும் அழுனா, நாத்தத்துக்குள்ள கடந்தான், அதுக்கெல்லாம் கீழ்ப்படிய முடிஞ்சது. ஆனா அந்த சின்ன காரியத்துல கொஞ்சம் கவனமா இல்லை. ஆண்டவர் சொன்ன மாதிரி கேட்கல. ஏன்னா பழக்க தோஷம். பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, பழக்க தோஷம் உங்களுக்கும் உண்டு. என்ன பழக்க தோஷம்? அதுக்கு முன்னால என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஹல்லேலூயா. 7வது அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. 2வது 3வது வசனம் வாசிங்க. பூமியின் மீதெங்கும் வித்தை உயிரோடு காக்கும் பொருட்டு நீ சுத்தமான சகல மிருகங்களிலும் ஆணும் பெண்ணுமாக எவ்வேழு ஜோடும், சுத்தமில்லாத மிருகங்களில் ஆணும் பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடும், ஆகாயத்து பறவைகளிலும் சேவலும் பேடுமாக எவ்வேழு ஜோடும் உன்னிடத்தில் சேர்த்துக்கொள் சொன்னாரு. இப்ப பாருங்க 9வது வசனம். ஆணும் பெண்ணும் ஜோடு ஜோடாக நோவாவிடத்தில் வேலைக்குட்பட்டன. நோவா மட்டும் எப்படி வந்தான் பாருங்க. 7வது வசனம்.
7:7 ஜலப்பிரளயத்துக்கு தப்பும்படி ஜலப்பிரளயத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனுடனே கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் போகும்போது இப்படித்தான் போனாங்க. ஆடு மாடு குதிரை கோழி எல்லாம் ஆண்டவர் சொல்றதுக்கு கீழ்ப்படியும். சொல்லுங்க, பக்கத்துல இருக்க சொல்லுங்க. ஆடு மாடு குதிரை கோழி எல்லாம் ஆண்டவர் சொல்றதுக்கு கீழ்ப்படியும். அப்படியே ஆண்டவர் சொன்னார் ஜோடு ஜோடா சேர்த்துக்கொள்ள. இது ஆணும் பெண்ணுமா ஜோடு ஜோடா வந்துச்சு. இவனுக்கும் அப்படித்தான் சொன்னாரு. ஆனா இவனுக்கு கல்ச்சர் ப்ராப்ளம், கலாச்சாரம். நாங்க அப்படி வளரலங்க. எங்க கல்ச்சரே இப்படித்தாங்க, எங்க கலாச்சாரம் இப்படித்தான். அப்படிதான் ஆண்கள் எல்லாம் ஒன்றாய் பெண்கள் எல்லாம் ஒன்றாய். விருந்து வீட்டுக்கு போனா கூட ஆம்பளைங்களாம் முதல்ல சாப்பிடுங்க, பெண்கள்லாம் பின்னால் சாப்பிடலாம். அப்படித்தானே சொல்றோம். தமிழ் கலாச்சாரமா என்ன கலாச்சாரமா? நோவாவின் கலாச்சாரம். ஆண்டவருடைய வார்த்தையை புரிந்து கொள்ள முடியாதபடி ஆக்கிட்டு ஆண்டவர் தெளிவா சொன்னாரு, நீயும் மனைவியும் உன்னுடைய குமாரரும் அவனுடைய மனைவிகளும் புறப்பட்டு வெளியே வாங்கினா. இப்போ இந்த கல்ச்சர் கலாச்சாரம் அவனை அந்த பழைய வழியிலேயே நடக்க வச்சதுனால இப்ப வந்தாங்க. அதனால தான் கூடாரம் போடும் போதும் ஆண்கள் எல்லாம் ஒரு கூடாரத்துல, பெண்கள் எல்லாம் ஒரு கூடாரத்துல. ஹலோ, அதனால தான் நோவா குடித்து வெறித்து எங்க படுத்து கிடந்தா? சொல்லுங்க. கூடாரத்துல. வெளியில படுத்து கிடக்கல. ஏன் வெளியில படுத்து கிடக்கல? வாசிக்கலாம் வசனத்தை. நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். அவன் திராட்சரசத்தை குடித்து 9வது அதிகாரத்துல 21வது வசனம், வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். இவன் தான் மனைவியோட மட்டும்தான். அந்த கூடாரத்துக்குள்ள யார் தான் வந்திருக்கணும்? அந்த பெட்ரூம்குள்ள யார் தான் வந்திருக்கணும்? சொல்லுங்க. அந்த படுக்கை அறைகளை யார் தான் வந்திருக்கணும்? மனைவி தானே வந்திருக்கணும். வந்தது யாரு? அவன் மகன் வந்தான். எங்க வந்தான்? ஏன்னா கர்த்தர் சொல்லி இருந்தாரு ஜோடு ஜோடா போப்பான்னா. இவன் ஆண்கள்லாம் ஒரு கூட்டம் பெண்கள்லாம் ஒரு கூட்டம் வச்சதுனாலதான் அங்க மகன் வந்தான். நிர்வாணத்தை பார்த்தான். மனைவி நிர்வாணத்தை பார்த்திருந்தான்னா மூடி போட்டிருப்பா. மகன் பார்த்ததுனால ஊர்ல போய் மீதி ஆள்கிட்ட சொல்லிட்டான், யோ அப்பா அங்க எப்படி கிடக்குறாரு தெரியுமா? பக்கத்துல கை பிடி சொல்லுங்க. கர்த்தருடைய கட்டளைய கொஞ்சம் மீறினாலும் உன் குடும்பத்துல கொஞ்சம் சாபம் வந்துரும். உன் பிள்ளை மேல சாபம் வரணுமா? கேளு சொல்லுங்க. உன் பிள்ளை மேல சாபம் வரணுமா? பக்கத்துல கேளுங்க. உன் பிள்ளை மேல சாபம் வரணுமா? அப்ப கர்த்தருடைய கட்டளையில கொஞ்சம் மாத்திக்க. எத்தனை பேர் பிள்ளையுடைய வாழ்க்கையில சாபம் வரணும்னு சொல்றவங்க அவங்க கையை உயர்த்துங்க பார்க்கலாம். நல்லா சூட்டிப்பா இருக்கிறீங்க. எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படதானே விரும்புறீங்க. எல்லா பிள்ளையும் ஆசீர்வாதமா இருக்கணும்னா கர்த்தருடைய வார்த்தையில கொஞ்சமும் மாத்தாதீங்க ஐயா, கொஞ்சமும் மாத்தாதீங்கம்மா. கையெடுத்து கும்பிடுவேன். கர்த்தருடைய கட்டளையில ஒண்ணும் மாத்திராதீங்க. கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்யுங்க ஐயா. உன் மனசுக்கு தோன்றபடி செய்தாத ஐயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி நீயும் உன் வீட்டாரும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நல்ல மனுஷன், கீழ்ப்படிஞ்ச மனுஷன் கொஞ்சம் மாத்தினதுனால ஒரு பிள்ளை சபிக்கப்பட்ட பிள்ளையாக போவதற்கு அவனே காரணமாகிவிட்டான். அதனாலதான் பாடுறோம், எதை விதைப்பாயோ அதை அறுப்பாய், எல்லா அநீதிக்கும் கூலி பெறுவாய். எதை விதைப்பாயோ அதை அறுப்பாய், எல்லா அநீதிக்கும் கூலி பெறுவாய். கல்வாரி சிலுவை அண்டிடுவாய், கர்த்தரை நம்பியே தப்பிடுவாய். எதுக்கையா தேவனுடைய கட்டளைகள் இதுவா என்று பார்த்து ஜாக்கிரதையாய் வாழணும்.
ஒன்றையா, என் சந்ததி ஆசீர்வாதமாகவே இருப்பதற்கு என் தேவ கட்டளைகளை சார்ந்தே வாழ்வேன், சார்ந்தே வாழ்வேன், சார்ந்தே